மதுரை விசிக கட்சியில சிறுத்தை கணின்னு ஒரு கட்டித்திணி இருக்கேன். அந்த கட்டித்திணியோட வீடியோ மேல பிளே ஆகும் பாருங்க. அந்த கட்டித்திணி என்ன தெரியுமா சொல்றா, மதுரையில் இருக்கக்கூடிய பாஜக காரங்க யாரும் கரை வேஷ்டி கட்டி நடமாட முடியாதான். ஏன்னா சிறுத்தையில இருக்கிறவங்க அந்த அளவுக்கு பெரிய நொட்டிங்களாமா இவங்க. அதுலயும் என்ன தெரியுமா சொல்றான், தம்பிகளா எங்க கிட்ட 4 MLA 2 MP இருக்கு, நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணி உலகிட்டு இருக்கேன். அந்த கட்டித்திணிக்கு என்ன தெரியுமா சொல்லணும்னு நினைக்கிறேன், பாஜக கிட்ட 240 MP இருக்கு, உங்ககிட்ட வெறும் 2 MP, அதுவும் பிளாஸ்டிக் சேர் போட்ட பிச்சை. அது போக உங்ககிட்ட வெறும் 4 MLA தான் இருக்கு, நாங்க 20 ஸ்டேட்ல ரூலிங் பார்ட்டி. நீ எங்களை பத்தி பேசலாமா? அது போக இவர் என்ன சொல்றாரு, இவங்க வீராதி வீர சூராதி சூரன்ற மாதிரி பேசுறாங்க. தம்பிகளுக்கு ஒரு வரலாறு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தமிழேசி அக்கா மாநில தலைவராக இருக்கும் பொழுது கரூர் மாவட்டத்துல கொங்கு மண்டபத்து பக்கத்துல விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்களை பாஜக காரங்க அடிச்சு ஓட விட்டாங்க. அந்த வீடியோட வேணுமா? தமிழிசை அக்கா இருக்கும் போதே உங்களை அடிச்சு ஓட விட்டாச்சு. அதாவது 2019க்கு முன்னாடியே பாஜக கிட்ட அடிவான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சரி, லேட்டஸ்ட் நியூஸ், 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாமலை என்ன தலைவரானதுக்கு அப்புறம் சென்னை கோயம்பேட்டுல அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுற பிரச்சனை வந்த போது பாஜக காரங்கிட்ட அடி வாங்கிட்டு வாழை சுருட்டு ஓடுனதா இது சிறுத்தை குட்டிங்க. ஞாபகம் இருக்குதா? பாஜக காரங்க எப்பயுமே உங்க வாண்டடா அடிச்சதே கிடையாது. நீங்க பெரிய மயிர் நினைச்சு வரும்போதுதான் அடிச்சிருக்காங்க. கரூர்லயுமே பாஜகவோட செயற்குழு கூட்டம் நடக்கும் பொழுது இவங்க பெரிய மயிர் மாதிரி கருப்பு கொடி கூட்டத்தை கூட்டு வந்தானுங்க. அதுக்காக தான் கரூர்லயும் அடிவானானுங்க. கோயம்பேட்லயுமே அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட விடாம தடுத்ததுனால கோயம்பேட்லயும் அடிவானாங்க. இதுதாண்டா உங்க வரலாறு. எடுத்து பாடுறா ரெக்கார்டு. அடுத்து உணர்வு சொல்ல விரும்புறேனே, நீ மோடியோட கான்வாயை நிப்பாட்டினவன் வாய்மொழி பேசுறல, மோடியோட கான்வாய் மாதிரி போனீங்கன்னா உன்னை சுட்டுதான் மறுவலை பேசுவாங்க. அதுலயும் காட்டு பண்ணி கிடையாது, சேத்துல இருக்கிற பண்ணியை சுடுற மாதிரி சுட்டுட்டுதான் உனக்கு மறுவார்த்தையே பேசுவாங்க. ஆனா மோடியோட கான்வாய்க்கு வரக்கூடிய புரோட்டோகால் அது. இந்த லட்சணத்துல இவன் அண்ணாமலையான காலம் இவனுக்கு மறிப்பாங்களா? உங்க சிறுத்தைக்கு திராணி இருந்துச்சுன்னா, உங்க சிறுத்தைகளுக்கு தெம்பு இருந்துச்சுன்னா முடிஞ்சா பண்ணி பாருங்க. அண்ணாமலையான கருப்பு கலர் கார்னிவல் காரன் தான் வருவா, அப்படி முடிஞ்சுனா அதை போய் தடுத்துப்பாரு. தடுத்ததுக்கு அப்புறம் நான் விளைவுகளை சந்திச்சுப்பாரு. சரியா? அது போக இன்னொரு விஷயம் தெரியுமா சொல்றேன், இவனுக்கு என்ன சொல்றாங்க, இவங்க இடத்துக்கு ஓட்டு கேட்க வந்தா சிறப்பான அடிப்பானுங்களா. அப்ப கூட வெளி இடத்துக்கு இவனுக்கு அடிப்பான்னு சொல்ல பண்ணிடுறானுங்க. இவனுங்க இடத்துக்கு வந்தாதான் சிறப்பான அடிப்பானுங்களா? அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தைரியம் மயிர் எல்லாமே. பாஜக காரங்கிட்ட தேவையில்லாம மோதாதீங்க. இப்போ சொல்றேன், 4 பேர் சிறுத்தை குட்டைக்கு அடிச்சா அடிவாங்கதான் செய்வேன். ஆனா கை வச்சுட்டீங்கன்னா அப்புறம் நடக்கிற பின்விளைவுகள் வேறதான்.